எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்னைக்கு நம்மளுடைய திருவாய்மொழியில் கோவில் திருவாய்மொழி பகுதியில் 6வது நூறில் 10வது பதிகத்தில் 3வது பாட்டு. பிரபந்த நம்பர் பிரபந்தத்தில் சீரியல் நம்பர் 3328 பாட்டோட நம்பர். பாட்டை சொல்கிறேன் கேட்டுங்க. வண்ணம் அருள்கொள் அணிமேக வண்ணா மாய வெம்மானே எண்ணம் புகுந்தி தித்திக்கும் அமுதே இமையோர் அதிபதியே தென்னல் அருவி மணிப்பொன் முத்தலைக்கும் திருவேங்கடத்தானே அண்ணலே உன் அடிசேர அடியேற்க ஆவா வெண்ணாயே. இந்த பாட்டுக்கு அர்த்தம் பார்த்தீங்கன்னா, வண்ணம்னா இந்த இடத்துல நிறம் கிடையாது. வண்ணம்னா குணம். சொன்ன வண்ணம், கேட்ட வண்ணம், அது சொல்றோம் இல்லையா, அது மாதிரி அது குணம். அது குணத்தை வரிக்கிறது. நீங்க அருள் வண்ணம்னு அப்படி எடுத்துக்கணும். வண்ணம் அருள்ன்றத அருள் வண்ணம்னு எடுத்துக்கோ. அருள் வண்ணம்னு எடுத்துட்டீங்கன்னா அருள்னா கருணை, வண்ணம் கருணையே குணமாக கொண்டுள்ளன்னு எடுத்துக்கணும். அப்படி வரணும். அது வண்ணம் அருள் கொள் கொண்டுள்ள, கொள்னா கொண்டுள்ள, இயல்பாக கொண்டுள்ளன்னு அர்த்தம். இயல் அதான் வண்ணம் அருள்கொள் அணிமேக வண்ணா. இந்த மாதிரி கருணையான உள்ளத்தையே இயல்பாக கொண்டுள்ள அணிமேக வண்ணா. அணிமேக வண்ணான்றது கருமையான மேக நிறுத்தி கொண்டவுடனே அர்த்தம். அணின்றது இயல்பாக இந்த இடத்துல ஞாபகம் வச்சுக்கோ. வண்ணம் அருள்கொள் கருணையான குணத்தையே கொண்டுள்ள, கருணையான குணத்தையே இயல்பாக கொண்டுள்ள கருமையான மேகத்தின் நிறுத்தியோட வண்ணனே அப்படின்னு அர்த்தம். வண்ணம் அருள்கொள் அணிமேக வண்ணா மாய வெம்மானே. மாய எம்மானேன்னு வியக்கத்தக்க பல செயல்களை செய்பவனே அப்படின்னு அர்த்தம். வியக்கத்தக்க பல செயல்களை செய்பவனே மாய எம்மானே. எம்மானேன்னா என் தலைவனேன்னு அர்த்தம். வியக்கத்தக்க பல செயல்களை செய்கின்ற என் தலைவனே. எண்ணம் புகுந்து தித்திக்கும் அமுதே. எண்ணம் புகுந்து, நம்ம கூப்பிடவே இல்லை, புகுந்துன்னு வந்துட்டாலே கூப்பிடலன்னு அர்த்தம். தானா சேர்றது தான். நீங்க கூப்பிடுறதா இருந்தா அழைத்துன்றது வந்துடும். அதுதான் எண்ணம் புகுந்துன்னா நீங்க கூப்பிடல, அவராகவே எண்ணம் புகுந்து தேடி என் மனதில் புகுந்து இனிமையை கொடுக்கும். தித்திக்கும்ன்றது இனிமையை கொடுக்கும். தேடி என் மனசுல புகுந்து இனிமையை தருகின்ற அமுதே. அமுதேன்றது திகட்ட. அந்த இனிமை எப்பயுமே திகட்டாதான். கொஞ்ச நேரம் இனிமையான சந்தர்ப்பங்கள்லாம் கொஞ்ச நேரம் தான், அப்புறம் இயல்பா மாறிடும், சாதாரணமாகிடும். ஏன்? ஆனால் அந்த மாதிரி இது கிடையாது. இது பெருமாள் நம்ம மனசுக்குள்ள பூத்துட்டாருன்னா எப்பயுமே இனிமையா இருக்கும். அமுதம் மாதிரி தித்திக்கும் அமுதே. அதுதான் இமையோர் அதிபதியே. இந்த இமையோர் இமைன்றது கண்ணுடைய இமை. இமையோர்னா இமைக்காதவர்கள். தேவர்கள் கண்ணை இமைக்க மாட்டாங்களாம். அதுதான் இங்க சொல்றாரு, இமையோர் அதிபதியே. இமையோர்ன்றது விண்ணுலகத்தை சேர்ந்தவர், தேவர்கள் அர்த்தம். இமையோருக்கெல்லாம் தலைவனே. அதிபதியேன்றது தலைவனே. தென்னல் அருவி. தென்னல்னா நீங்க அந்த இடத்துல அது தென் நல்லுன்னு ரெண்டா பிரிச்சுக்கணும். தென்னுனா பல சிறப்பு குணங்களையுடைய. தென்னுன்றது சிறப்பான குணங்கள். தென்னியன்றது சிறப்பான குணங்கள், தெளிவான, அந்த மாதிரி தெளிவான குணங்களை உடைய, பல சிறப்புகளை தெளிவான பல சிறப்புகளை உடைய அருவி. தென்னல் அருவி. நீர்வீழ்ச்சி மணிப்பொன் முத்தலைக்கும். இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணணும், மணிப்பொன் முத்தலைக்கும் தென்னல் அருவின்னு எடுத்துக்கணும். மணிப்பொன் முத்தலைக்கும்னா பொன்மணிகள், பொன்னும் மணியும் முத்தும் அலையில விழுமா, அலையில இருக்குமா. மணி பொன் முத்து அலைக்கும். அலைகள்ல முத்தும் பொண்ணும் பார்த்தாலையும் அந்த அலைகள்ல சேருமா. எந்த அலை? அதான் தென்னல் அருவி. தெளிவான நீரை கொண்டுள்ள அருவிகளுடைய அந்த அருவிகள் விழுந்து அந்த கொட்டி ஓடி வர தண்ணியில வர அலைகள்ல பொன்னும் மணியும் முத்தலைக்குமா. பொன்னும் மணியும்
அந்த அலையில் வருமா. அதைத்தான் சொல்லுவாங்க, தென்னல் அருவி மணிப்பொன் முத்தலைக்கும் திருவேங்கடத்தானே, திருவேங்கட மலையில் வாசம் செய்பவனே, அண்ணலே, அண்ணலேன்னா தலைவன்னு அர்த்தம், அடியார்க்கு அண்ணலே உன் அடி சேர, உன்னுடைய திருவடியை சேர்வதற்கு, அடியேற்கு, அடியேற்குன்னா அடியே, அடியான்றது சிங்கிள், அடியேன்றது பன்மை, ஞாபகம். அடியேன்னா சிங்கிள், சிங்குலர், அடியேன்னா சிங்குலர், அடியார்னாலும் சிங்குலர், அடியேற்குன்னா ப்ளூரல், ஞாபகம் வச்சுக்கோ. இதில் வந்து அடியேற்குன்றது எங்களை, அடியேற்கு ஆவா வெண்ணாயே, ஆவான்றது இந்த இடத்துல ஆவான்னா ஆகாத கிடையாது, ஆஹா, ஆகாத வரன்ட்டு ஓடிவான்னு ஆகா வெண்ணாயே, உன்னோட அடிசாரத்துக்கு நாங்கள் வந்திருக்கோம், ஆகான்னு ஓடிவா, ஓடி வந்து எங்களை சேர்த்துக்கோ, எங்களை சேர்த்துக்கோ, ஆகா வா வா அப்படின்னு சொல்லி சேர்த்துக்கோ, வேண்டாங்கட்டான்னு ரிஜெக்ட் பண்ணிட்ட போகிறேன், ஆகா வான்னு வந்து சேர்த்துக்கோ எங்களை அப்படிங்கிறதாக அர்த்தம். நாளைக்கு அடுத்த பாட்டை பார்ப்போம். தேங்க்யூ.